என்ன பண்ணுதுன்னா, நான் அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசிட்டு நான் நைட்டில் தூங்கினேன்னாக்கா, அப்போ என்னோடய ஆவி என்ன பண்ணுது, இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போகுது. அது போய் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு எது லேசி கொண்டு வருது, எனக்கு எது மன அழுத்தத்தை கொண்டு வருது, எனக்கு வியாதி எது கொண்டு வருது, அந்த ஆவிங்கிட்டெல்லாம் போயிட்டு என்னோடய ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அதை அடித்து துரத்துது. அதோடைய பவருங்களெல்லாம் எடுத்து போடுது. அதனால தான் நாம் எதை பேசணுமா, அந்நிய பாஷைகள். அப்போ அந்நிய பாஷைகளை பேசுகிறது என்னென்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பார்ட்னர் ஆயிடுறீங்க. அவரோட என்ன ஆயிடுறீங்க, பார்ட்னர் ஆயிடுறீங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறப்போ பயப்படவே மாட்டாங்க. அவங்க தனிமையாக இல்லை, அவங்களோட யார் இருக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் ஆவியானவர் பெற்றுக்கொள்வீங்க. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும் அப்படியே இருக்கக்கூடாது. ஆவியானவர்கிட்ட தாகமாக கேட்கணும், வாஞ்சியோடு கேட்கணும். ஆவியானவரே, எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் அந்நிய பாஷைகளை பேசணும்னு கேட்கும்போது அந்த பாஷைகளை அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுப்பார். இப்போ என்னுடைய ஒரு சாட்சி நான் சொல்ல கேளுங்க. நான் ஆரம்பத்தில் கர்த்தரை நான் தேடும்போது எனக்கு எந்த பாஸ்டரும் ஹெல்ப்பு கிடையாது, யாரும் எனக்கு கைடன்ஸ் கிடையாது, எனக்கு மென்டர் கிடையாது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை. அப்போ ஆவியானவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்கன்னா நான் எப்பயுமே காட்டில் தான் ஜெபம் பண்ணுவேன், ஃபாரஸ்ட்டில். ஏன்னா எந்த டிஸ்டர்பும் இருக்காதுன்னு அங்கே ஜெபம் பண்ணுகிறேன். எனக்கு யாருமே இல்லை ஆவியான எனக்கு ஹெல்ப் பண்ண, உங்களை தவறுன்னு சொல்லி நான் கேட்கும்போது, அப்போ உள்ளத்தில் ஆவியான சொல்கிற பாஷைகளை பேசுன்னு சொல்லி, அப்போ நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வரத்தை கொடுத்து அந்த வரத்தை எனக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அந்த கிஃப்ட்டை அதை ஆப்ரேட் பண்ணி வைக்கிறாரு. அது அன்லாக் ஆகுது. அந்த கிஃப்ட்டு அன்லாக் ஆனதுமே நான் போகிற இடத்துலலாம் அசுத்தாவிங்களை ஓட்ட ஆரம்பிக்கிறேன். நிறைய ஆவிங்களை, ஏன்னா சபையில் நிறைய பேருக்கு தெரியும், வெளியே இருக்கிற என்னை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு தெரியும், கிட்டக்கிட்ட இருக்கும் நிறையா ஆவிங்களை. இத்தனைக்கும் 200 மேலே நான் ஓட்டியிருக்கிற ஸ்பிரிட்டுங்களை. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டு. ஏன்னா அன்றைக்கி நான் அழுந்தேன், எனக்கு யாரும் இல்லை, எந்த பாஸ்டரும் இல்லை, எனக்கு கைடன்ஸ் பண்ண யாருமே இல்லைன்னு. ஆவியானவரே சொல்கிறாரு, நான் உன்னை வழி நடத்துகிறேன். அந்த வரத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணார். உங்களுக்கும் பாஸ்டர் இல்லை, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இல்லை, யாரும் உனக்கு கைட் பண்ணுற யாரும் இல்லை, வேதனை படாதீங்க. அவர் தேற்றுவாளர் ஆவியானவர். அவர்கிட்ட உதவி கேளுங்க, அவரே உனக்கு கொண்டு போவார். அவரே உனக்கு அந்த கிஃப்ட்டுங்களை கொடுத்து அவரே உனக்கு அன்லாக் பண்ணி அவரே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண வைப்பாருங்க. அப்போ அந்நிய பாஷை பேசணுன்னாக்கா கண்டிப்பாக பேசணும்.